ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நல்ல சூப்பர் டேஸ்டில் கேரமீன் ஊறுகாய் நமக்கு செய்யலாம். இது ஒரு கடல் மீன் தான், சூர மீன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது வச்சு நம்ம ஊறுகாய் செஞ்சிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன் வச்சும் நமக்கு ஊறுகாய் இதே மெத்தடில் செஞ்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கேரமீன். நான் பீஸ் ஆகிட்டு 1.5 கிலோ வாங்கியிருக்கு. இதில் முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு மாற்றி வைக்கணும். அது ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பீஸு மட்டும்தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பீஸு நல்லா சின்னதாய் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சின்ன பீஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் முள்ளெல்லாம் நான் மாற்றியிருக்கு. இதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நமக்கு போடலாம். கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூட கொஞ்சமாக வினேகர் 1.5 டீஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான உப்பு. நான் உப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். உப்பு தூளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ போட்டதுக்கப்புறமா கை வச்சு நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே மாரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலையெல்லாம் மீனில் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மீனெல்லாம் கரெக்டாக மசாலையெல்லாம் பிடிச்சி ரெடி ஆகிருக்கு. இனி இன்னொரு கடாய் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கோம். அதிலேக்கு நம்ம மீன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மீன் பீஸ் ஒன்றுமே கிறிஸ்பி ஆகி போகக்கூடாது, ஆனால் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலர் விட்டு எல்லா மீன் பீஸும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் கிறிஸ்பியாகி போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. கடைசியில் நல்லா வேகும்போது எண்ணெயில் நின்று நமக்கு இந்த மீன் பீஸ் எல்லாம் மாற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா மீன் பீஸும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தா தான், கரெக்டாக வெந்திருந்தா தான் நம்ம ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா மீன் பீஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. இனி அதே எண்ணெயிலேக்கு கடுகு நமக்கு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கறிவேப்பிலையும் நமக்கு போடலாம். இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி வரணும். அதனோட பச்சை வாசம் ஒன்றும் ஊறுகாயில் இருக்கக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கணும். அப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் போட்டிருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இவ்வளவும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா கலரை விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்கி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் பீஸ் எல்லாம் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா மீன் வச்சும் ஊறுகாய் நமக்கு செய்யலாம். இதே மாதிரி சின்ன பீஸாய் கட் பண்ணி ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா இதே மெத்தடில் ஊறுகாய் செஞ்சால் போதும். இனி இதிலேக்கு 5 டேபிள் ஸ்பூன் வினேகர் தான் நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ வினேகர் ஊற்றுறது பிடிக்கலன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றி செய்கிற ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால நான் வினேகர் மட்டும்தான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இந்த ஊறுகாய் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி தான் இந்த ஊறுகாய் செஞ்சுருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இனி இதே மாதிரி ட்ரையான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊறுகாய் ஆறியதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது நான் வெளியில் தான் வைக்க போகிறேன். இந்த ஊறுகாய் நீங்கள் எப்போ எடுக்குமோ அப்போ எல்லாம் நீங்கள் எடுக்கிற ஸ்பூன் நல்ல ட்ரையாக இருக்கணும். அப்போது தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே ஊறுகாய் ரெடியாகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.